ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தேவு வியூ. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன தக்காளி வெங்காயம்லாம் வச்சுருக்கேன், டொமேட்டோ சில்லியெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, தக்காளி தொக்கு, லைக் தக்காளி வதக்கல் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். நிறைய பேர்த்துக்கு செய்கிறதுனா நீங்கள் நிறைய தக்காளி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒருத்தவங்களுக்கு செய்கிறதுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து 2 to 3 பேர் சாப்பிட்லாம். 2 தக்காளி, 3 காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சோண்டு பூண்டு, இதுக்கு கூடவே கருவேப்பிலையும் நம்மளுக்கு தேவைப்படும், கறி லீவ்ஸு. ஸோ அதுவும் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தக்காளியை வந்து நீல வாக்கில் இப்படி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி ஒரு வெங்காயம், அப்புறம் நம்ம காஞ்ச மிளகா, பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். வேணா பூண்டை கூட சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. இது கூட கறி லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. நான் காமிக்கல, கறி லீவ்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் வந்து உங்களோட கடாயை வந்து வச்சுக்கோங்க. ஸோ கடாய் காய்ச்சதும் எண்ணெய் ஊற்றலாம். இது வந்து சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு நெய் ஊற்றி சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் இது. எங்கள் அம்மா செஞ்சு தருவாங்க அடிக்கும் இருக்கா. நான் வந்து சாப்பாட்டில் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கைஸ். ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த ரெசிபி போடுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் வந்து இந்த மாதிரி ரெசிபீஸ், கொங்கு ஸ்டைல் ரெசிபீஸ், அதுக்கப்புறம் புது புது விதமான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், கடாய் நல்லா காஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கடாய் காஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். ஸோ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம், அண்டு ஜீரகம் போட்டுக்கோங்க. வேணும்னா ஒரு கொஞ்சோண்டு 2 பெப்பர் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம ஆனியன் போட்டுக்கிறோம். நம்ம கட் பண்ணி வச்சு ஆனியன் போட்டு நல்லா இப்போ வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லாவே சால்ட்டி ஆகணும். நல்லாவே கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக நீல வாக்கில் கட் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சீக்கிரம் வதங்கிடும். ஸோ அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் வந்து கறி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டு ஸோ நல்லா இப்படி சால்ட்டே பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், ஆனியன் கொஞ்சம் நல்லாவே கோல்டன் ப்ரௌனாக வதங்கிட்டுருக்கு. நான் ஆயில் சேர்த்துனதுக்கு பதிலாக இப்போ அப்போவே கீ கூட சேர்த்து செய்யலாம். பட் நான் வந்து லாஸ்ட்டாக தான் கீ சேர்த்துவேன். ஸோ கொஞ்சம் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ்டாக கிடைக்கும். அது உங்களோட சாய்ஸு. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா வதங்கினதும் நம்ம அதாவது எடுத்து வச்சுருக்க பூண்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சாப் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காஞ்ச மிளகா வந்து கிள்ளி வச்சுருக்கோம், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா இப்படி ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சு தக்காளியை போட்டுக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ டொமேட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே இது ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து டொமேட்டோ தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு போட்டால் சீக்கிரம் வந்து ஃப்ரை ஆகிடும். ஸோ நான் வந்து 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இதை வந்து சால்ட்டே பண்ணிடலாம், ஃப்ரை பண்ணலாம். ஸோ நல்லா பாருங்கள் அந்த எப்படி நல்லா க்ளோயியாக இருக்குது அப்படின்னு. ஸோ டேஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது கூடவே லைட்டாக டர்மரிக் பவுடர் சேர்த்திக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணுங்கிற அளவுக்கு சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ இது கூட வந்து கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான். ஸோ கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணால் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் கரம் மசாலா. அது கூடயே வந்து சிக்கன் மசாலாவும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஸோ ஆச்சியோடது தான். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள்,
இதை வந்து தொக்கு மாதிரி நல்லா ரெடி ஆகணும். இப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணி இருக்க போனேன், சாரி கேமரா ஆங்கிள் எல்லாம் மதிக்காதீங்க, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சோண்டு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் அந்த கிரேவி டெக்ஸ்டருக்கு நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறனால வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை வந்து குக் பண்ணுறோம். நல்லா இது கொஞ்சம் அந்த தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் கீ ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ணால் வேலை முடிஞ்சு. சிம்பிள் அண்ட் டேஸ்டி அண்ட் ஈஸி தக்காளி தொக்கு ரெடி. கன்சிஸ்டன்சிக்கு நல்லாவே குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு நான் குக் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், ஹோம்மேடு கீ. ஸோ இப்போ நம்ம அந்த ஹோம்மேடு கீயை வந்து எடுத்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக அப்படியே மலைச்சொல்பில் இதை தூவி விட்டிங்கன்னா சும்மா டேஸ்ட்டு கமன்னு இருக்கும். ஸோ அவ்வளோதான், செம்ம டேஸ்டி அண்டு க்ரீமி அண்ட் யம்மியான தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டிங் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ செமையான டேஸ்டியான யம்மியான தக்காளி தொக்கு சூப்பர் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா நெய் எண்ணெய் மிதக்க இது சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கூட அப்பளமார் வடகம் வச்சு சாப்பிட்டா அடிதூளாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். See you in next video. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye bye from Devu.